Kiara, vanakkam and welcome to Mali's Vlogs. என்னோட வாய்ஸ் இன்னும் அப்படி தான் இருக்குது, பட் ஐ தாட் ஐ வில் ஜஸ்ட் கனெக்ட் வித் யூ ஆல் அண்ட் டாக் அபவுட் மேனிஃபெஸ்டேஷன். மேனிஃபெஸ்டிங் எப்படி பண்ணுறதுன்றது வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து அது 3வது பதிவு. ஸோ I'll go directly to the tools. ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுன்றது வந்து பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். நம்ம வாழ்க்கையில் வந்து பாசிட்டிவான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் இணைக்கிறது தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன். நமக்கு வந்து இயற்கையாகவே ஒரு நெகட்டிவ், இயற்கைன்னு சொல்கிறத விட we are so tuned to a negative bias. 10 பேர் வந்து உங்களை வந்து நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்லலாம், ஆனால் 2 பேர் வந்து ஐயோ என்ன நீ மேக்கப் இப்படி போட்டிருக்க அப்படின்னு கேட்கலாம். இல்லை ஏன் உன் முடி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா உடனே நம்ம மைண்ட் வந்து அந்த 2 பேர் சொன்ன அந்த நெகட்டிவ் விஷயங்களே வந்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதுலேருந்து விடுபட்டால் தான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் வேணுமோ அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன். ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நான் இந்த பவர் ஆஃப் தி சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற புத்தகத்தில் வந்து ஐ திங்க் வாஸ் ஜோசப் மர்ஃபி த ஆத்தர். அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இடத்துல உட்காந்து நீ ஒரு நாளைக்கு வந்து 4 to 5 டைம்ஸ் இந்த அஃபர்மேஷன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்கணும். அதாவது 4 to 5 டைம்ஸ். அண்ட் ஒரு தடவை வந்து ஜஸ்ட் பிஃபோர் யூ ஸ்லீப் அதையும் நீங்கள் பண்ணணும். இந்த 4 to 5 டைம்ஸ் நீங்கள் வந்து இப்போது ஐ வாண்ட் டு ஹேவ் abundance ஆஃப் wealth அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஐ வாண்ட் ஹேவ் abundance ஆஃப் wealth அப்படின்றது வந்து முதல் விஷுவலைஸ் பண்ணணும். எனக்கு எப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது, ஐம் ட்ராவலிங் இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஐ ஹவ் காட் a Ferrari, I have got a Chrysler, I have got a Benz, I've got a BMW, I've all of these cars parked outside my house. You know, I live in a mansion, I have got 25 rooms in my house. அப்படின்ற மாதிரி என்னெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் நீங்கள் யோசித்த பிறகு then you have to think about it 4 to 5 times a day. அண்ட் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் 5 to 6 டைம்ஸ் அது உங்களுக்கே நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லணும் அப்படின்றது வந்து அவர் பதிவு பண்ணுறாரு. ஸோ இது தாங்க விஷயம். ஒரு நாளைக்கு 4 to 5 டைம்ஸ் நீ அதை வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை விஷுவலைஸ் பண்ணி அந்த இமோஷனோட கனெக்ட் பண்ணி அதை நீங்கள் வந்து உங்களுக்கே சொல்லணும். ஓ எஸ், ஐம் ரியலி ஹாப்பி, டுடே ஐம் ட்ராவலிங் இன் மை ஃபெராரி, டுமாரோ ஐம் ட்ராவலிங் இன் மை போஷே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி அதை நீங்கள் சொல்லி 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 நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஆள் மனது வந்து will work towards achieving that. But having said that, இந்த மெட்டீரியலிஸ்டிக் ஒன்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து சொசைட்டிக்காக நம்ம வந்து ஆசைப்படுற விஷயங்களாக இருக்கும். அது தவறு கிடையாது. ஆனால் அது வந்து சொசைட்டி நமக்கு வந்து நம்ம இப்படி இருக்கணும், நம்ம அப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு சொசைட்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால நம்ம அது பண்ணுறோம். பட் மோர் தென் த மெட்டீரியலிஸ்டிக் ஒன்ஸ், இட்ஸ் அபவுட் how you can be a good person. நான் நேற்று சொன்ன மாதிரி நல்லதை நினைக்கணும், நல்லதையும் செய்யணும். அதுதாங்க விஷயம். சரி, இது தான் இன்றைய பதிவு. மீண்டும் நாளை இன்னொரு டெக்னிக்கோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.